தாங்கி செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா இருந்துச்சு. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஆக்சுவலி எப்போதும் கூட நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கே போயிருந்தோம்னா 2 பிளேஸுக்கு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நாங்கள் எங்கே போனோங்கிறது வீடியோவில் பார்ப்பீங்க. எங்கன்னா சோழ தேசத்தை நோக்கி போனோம். நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். அதாவது தஞ்சாவூரில் இருக்க நம்ம அரண்மனைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நிறைய இடங்கள்லாம் பார்த்தோம். பின்னாடி இருக்கார் நம்ம தலைவர். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு போயிட்டு வந்தது? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி, வீடியோவில் பார்த்துட்டு வரட்டும், நம்ம அப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோமா? ஸோ மக்களை இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் அரண்மனையில் தான் இருக்கோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதாவது இங்கே இந்த அரண்மனை வந்து இப்போ சில இது வந்து நாயக்கர் காலத்துலேயும், அதாவது நம்ம தஞ்சை அந்த நாயக்கர் காலத்துலேயும், சில இது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபோஜி மன்னர், அதாவது மராத்தியர்கள் இருக்காங்களா, அவங்க காலத்துலேயும் இது வந்து கட்டப்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மன்னர் சிவாஜி இருக்கார்ல, அவருடைய காலத்தில் உபயோகிக்கப்பட்ட அவருடைய பொருட்கள், அவர் காலத்தில் உபயோகிக்கப்பட்ட நாணயங்கள், இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி சர்ஃபோஜி மன்னர் பயன்படுத்திய பொருட்கள் இது எல்லாமே இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த சங்கு, அவங்க டைமில் யூஸ் பண்ண அந்த பூஜை பொருட்களாக இருக்கட்டும், தெய்வங்களோட சிலைகள், அழகு பொருட்கள், இது எல்லாமே வந்து இந்த அரண்மனையில் இருக்கிற இந்த ஒரு பகுதியில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா மன்னரோட உருவ சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்த காலத்து ஓவியங்கள், அப்புறம் வந்து அவங்க காலத்தில் உபயோகப்பட்ட துப்பாக்கிகள், இந்த மாதிரி எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கேடயம், வாள், அவங்க இது கிச்சன், அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ண பொருட்களாக இருக்கட்டும், மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து அழகாக வச்சுருக்காங்க. நம்ம இது வந்து எதுவுமே நம்ம தொட முடியாது. பட் வந்து நம்ம இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் அதுக்கு தனியாக அமௌண்ட்டு கட்டணும், டோக்கன் தனியாக கட்டணும். என்ட்ரி ஃபீஸ் தனியாகவே 100 ருபீஸு. ப்ளஸ் உள்ள இந்த இடத்துக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதை நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து தாராளமாக ஃபோட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நாங்களும் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ். இது வந்து மராத்திய மன்னர் மராத்திய மன்னர் வீர சிவாஜி இருக்காரே, அவர் பயன்படுத்திய வாள் தான் இது. நீங்கள் பார்க்குறது எவ்வளவு பெருசாக, கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்கும். அதில் பார்த்தீங்களா போட்டிருக்கு. ஸோ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது. ஸோ அந்த காலத்தில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. ஏன்னா 3 அடிக்கு ஒரு வாள்னால் அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பார்க்கும்போது வெளியேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். நாங்கள் பக்கத்தில் போகும்போது அவ்வளோ நீளமாக இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பொருட்களாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அழகு யூஸ் பண்ண பொருட்கள், இந்த மாதிரி நிறையா பொருட்கள் வந்து இங்கே இருந்துச்சு. அவருடைய புகைப்படம், இது வந்து மராத்திய மன்னரோட புகைப்படம், இது வந்து மராத்தர்கள் அவங்க வந்து யூஸ் பண்ண அந்த உடைகள். அதாவது பார்த்திங்கன்னா மராத்திய மன்னர்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உபயோகிக்கிற உடைகள். இது ராயல் ட்ரெஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை கோயிலோட வரைபடமாக இருக்கட்டும், தஞ்சை அரண்மனையோட வரைபடமாக இருக்கட்டும், இது எல்லாமே இருந்துச்சு. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மற்ற பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி ஒரு பெட்டியில் வந்து அழகாக வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த காலத்தில் உள்ள கரன்சிஸு. அதாவது நம்ம உங்கள் கரன்சி மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டுடைய கரன்சி எல்லாமே அந்த காலத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து டோட்டலாக எடுத்து வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு பீரியட் டைமில் உள்ளதும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைகள் படிக்கிறவங்க எல்லாம் இங்கே அதே மாதிரி இந்த கரன்சிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இந்த பழங்காலத்து பொருட்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இங்கே எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இடம். ஸோ இது பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம மகாத்மா காந்தி அவங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லை வரைபடம். ஸோ அந்த வரைபடம் தான் இது. பார்த்திங்களா, அதாவது அந்த காலத்துலேயே அவங்க வரைபடம் வரைஞ்சி வச்சது, அதை வந்து அப்படியே பதப்படுத்தி பத்திரமா வச்சுருக்காங்க. இப்போ யாரும் இப்படி தான் இருக்கணும் வரையில, அந்த காலத்துலேயே அவங்க கையால் வரையப்பட்டது. ஸோ இதெல்லாமே வந்து
அந்த காலத்து ஓவியங்கள். இதுவும் வந்து மராத்திய மன்னர்களோட உடைகள் இது. ஸோ இதெல்லாமே ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் பார்த்துட்டு அப்படியே இன்னொரு இடத்துல வந்து, அதாவது அந்த தர்பார், அரசு தர்பார் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கனால அங்கே வந்து நம்மளால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி இந்த அரண்மனையில் வந்து இது என்னது திமிங்கலத்தோட ஒரு பெரிய எலும்புக்கூடு வந்து இருக்கிறதா சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் முன்னாடி ஒரு தடவை போகும்போது பார்த்துருந்தோம். பட் இந்த டைம் வந்து அங்கே கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கனால எங்களால் இங்கே மேலே வந்து போகிறதுக்கு அலௌட் இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல விட்டுட்டு நாங்கள் அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த சிலைகள்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ள சிலைகள்லாம் வச்சுருக்க அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இப்போ இந்த பீரியட்லாம் பாருங்களேன், எப்போது கிட்டத்தட்ட வந்து ஏர்லி சோலாஸ் பீரியடில் கட்டினது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையுமே அந்தந்த காலத்தில், அதாவது சோழர்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணும்போது அவங்க டைமில் வந்து அதுவும் அதாவது ஏர்லி சோழர்ஸாக இருக்கட்டும், அதாவது முற்கால சோழர்கள், அப்புறம் வந்து பிற்கால சோழர்கள், அதாவது ராஜராஜ காலம் அவருக்கு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும், ராஜராஜ காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும், அவர் டைமில் வாழ்ந்தது, அதே மாதிரி நாயகர்கள் டைமில் கட்டப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு டைமில் இருக்க சிலைகளையுமே வந்து இதை வந்து எடுத்து அழகாக வச்சு அது கீழே வந்து அந்த ஏரோட அந்த எண்ணெய் சிலை அப்படிங்கிறத வந்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறது வந்து ரொம்பவே, அதாவது ரொம்ப டைம் எடுக்கும், நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். நிறையா சிலை இருந்துச்சு, நாங்கள் கொஞ்சம் இதை உங்களுக்கு காமிக்கிறோம் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு இயர் டிஃப்ரென்ஸ் ஆகும்போதும், இப்போ விஷ்ணு சிலையே இருக்கட்டுமே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இயரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு குறிப்பிட்ட இயரில் பார்க்கும்போது வேறுபடும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு டைம்லேயுமே அந்த பீரியாடிக்கல் சேஞ்ச் அப்போ சிலைகளுமே வந்து எப்படி மாறுபாடு உருவாகுது. ஸோ அப்படி மருவி தான் இப்போ வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்க சிலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காலத்துலேயே இங்கே பாருங்கள், இங்கே சிவனோட சிலை, விஷ்ணு, அம்பிகை, மகாலட்சுமி, முருகர், இந்த மாதிரி போன்ற எல்லாத்தோடைய சிலைகளுமே இங்கே பாருங்கள். சிவா இது வந்து ஏர்லி சோழ 9ஆவது நூற்றாண்டு. இது வந்து புத்தருடைய சிலை. இது இப்போ நீங்கள் இந்த புத்தருடைய சிலையை வந்து நீங்கள் இந்த ஏரை நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பாருங்கள். அப்போ இது வந்து 15 to 16ஆம் நூற்றாண்டு. ஸோ கண்டிப்பாக சோழர்கள் வந்து புத்த மதத்தை அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து இது வந்து பாருங்கள், இந்த சிவன் பார்வதி ஏர்லி சோழாஸ் 9ஆம் நூற்றாண்டு. இது வந்து ராமர் சீதா சிலை ஹனுமானோட இருக்கிறது, இது வந்து 19ஆம் நூற்றாண்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது மாதிரியுமே இப்போ பார்த்தீங்களா, இது வந்து வராகி அம்மன். ஸோ உங்களுக்கு வராகி அம்மன் வந்து சோழர்கள் அவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஒரு போருக்கு போகும்போது வராகி அம்மன் தான் வழிபட்டு போனாங்கிறது நம்ம எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், இந்த புத்தா வந்து 11ஆம் நூற்றாண்டு. இது எவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருந்துச்சு. ஏன்னா சோழர்கள் வந்து புத்தரை வந்து ராஜராஜ சோழன் வந்து அவர் வந்து வழிபட்டது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதனால் புத்த மதத்துக்கும் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வராகி அம்மன், நான் சொன்ன மாதிரி வராகி அம்மன் வந்து காவல் தெய்வமாக வச்சு வழிபட்டனால கண்டிப்பாக அந்த அவங்க காலத்தில் சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலையாக தான் இருக்கும். அது கீழே வந்து யார் குறிப்பிடலை. ஸோ எவ்வளோ பழமை வந்து தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சப்தகன்னிமார்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களும், அப்புறம் வந்து இந்த இன்னொரு சைடில் பூதகணங்களும் நிற்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஒரு சிலை அது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ இங்கே ஒரு குரூப்பாக ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குதோ யாரோ நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இந்த இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. வேலைப்பாடுகள் அந்த காலத்துலேயே வந்து எவ்வளோ நுணுக்கங்களோட அவங்களோட உடைகள்லேருந்து அவங்க கையில் வச்சுருக்க அந்த ஆயுதங்கள், பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ வேலைப்பாடுகளோட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு வருஷங்கள் ஆயுமே இன்னமும் அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புது சிலை மாதிரியே சில சிலைகள்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா இப்போ நம்ம அதில் கிளாஸ் ஆகிறாப்புல. ஸோ அந்தளவுக்கு ஒரு இதுதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த பஞ்சலோகத்தில் ஆன சிலைகளாக இருக்கட்டும், அதாவது இன்னும் கொஞ்சம் இதில் பிராஸில் இந்த மாதிரி செய்யப்பட்ட சிலைகள், இது எல்லாத்தையுமே வந்து தனியாக கண்ணாடி இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொட முடியாது, நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நடராஜர் சிலைகள் வந்து அதிகமாக இருக்கும், ராமருடைய சிலைகள் அதிகமாக இருக்கும், பார்வதி. இங்கே பார்த்தீங்களா நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு மாதிரி இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே இங்கே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அது நாகூர் தர்காவோடது. இது பாருங்கள் நடராஜர். அது ரெண்டுமே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எத்தனை நூற்றாண்டு அது எந்த நூற்றாண்டுன்னு.
இவர் தான் ராசராச சோழன். இந்த சிலை வந்து தஞ்சை பெரிய கோயிலோட 1000வது நிறைவாண்டு விழா அப்போ கட்டப்பட்டது. இந்த சிலையை பார்க்கும்போது அவரே நேரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு கம்பீரமாக. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் அரசர். அது மட்டும் இல்லாமல் சோழர்களுடைய பொற்காலம் வந்து இவரோட ஆட்சி காலம்தான். கடல் தாண்டு சோழ தேசத்தை விரிவடைய செஞ்சதும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இலங்கையை போய் கைப்பற்றினதாக இருக்கட்டும், மாபெரும் கடல் படையை கொண்டவரும் இவர் தான். ஒரு சிறந்த ஒரு பெரிய வீரர் தான் ராசராசர். ஸோ ஒரு மாபெரும் அரசன். அவரை அந்த சிலையை பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு. என்ன அவர் வாழ்ந்த அந்த அரண்மனை தான் பெல்லைங்கிறது ஒரு ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தாலும், அவர் கட்டின கோயிலாக இருக்கட்டும், அவர் காலத்தில் அவர் உருவாக்கி இந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. கூடிய விரைவில் நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலை பற்றின ஒரு வீடியோவும் போடுறோம். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய கோயில். ஸோ அதனால வீடியோ வந்து நிறைய பார்ட்டாக வரணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படியே வரிசையாக எத்தனை சிலைகள் அந்த காலத்தில் வந்து நிறுவிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு ஆட்சி, அதாவது ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட காலங்கள் அந்த மாறும்போதும் அந்த சிலைகளோட வடிவமைப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து மாறுபடுது. ஸோ அதுதான் வந்து நாங்கள் நோட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து அதாவது நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பாஸ் பார்த்தீங்கன்னா இது 11ஆம் நூற்றாண்டு இந்த நடராஜர் சிலை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு சிலைகளுக்குமே அவ்வளோ வேறுபாடு இருக்கும். இது வந்து இங்கே சரபோஜி மன்னர் அவருடைய சிலை அங்கே இருந்தது. இன்னும் க்ளோஸ்அப் நாங்கள் அப்புறம் காட்டுறோம். இங்கே பாருங்கள், விநாயகர்லேயே பார்த்தீங்களா எவ்வளோ விதமாக இருக்குதுன்னு, ஒவ்வொரு நூற்றாண்டு டிஃப்ரென்ஸ் அப்படியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகளுக்குமே ஒவ்வொரு வேறுபாடு இருந்துச்சு. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த சிலைகள் இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் அவ்வளவு வகையான சிலைகள் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கும்போது, அதுவும் ஒரே சிலை, ஒரு நடராஜர் சிலையை அவ்வளோ வடிவமைப்பில் அவ்வளவு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள், ஒரு 10ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரி அவ்வளவு வேறுபாடுள்ள நூற்றாண்டுகளுடைய சிலைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆண்டோடைய சிலைகள் எல்லாமே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரே இடத்துல பார்க்குறது ஒரு தனி சிறப்பு. இது வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்த கோலம். ஸோ இது வந்து பிக்சாடனா அப்படின்னு வந்து ஒரு தெய்வத்துடைய சிலை. அது வந்து சிவனுடைய அவதாரம் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரிஞ்சவங்க வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்வதி தேவியோட சிலைகள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நூற்றாண்டுலேயுமே வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு. இதில் பாருங்களேன், அந்த நாய் அவர் அந்த கீழே அந்த நாய் இருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த பார்க்குறதுலேருந்து அவருடைய அந்த கை விரல்கள்லேருந்து அவ்வளோ நுணுக்கங்களோட அந்த சிலையெல்லாம் அந்த காலத்துலேயே அவ்வளோ நுணுக்கமாக வேலைப்பாடோடு செஞ்சுருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அடுத்து இதுவும் பார்வதி தேவி. இது வந்து பாருங்கள் 9 to 10ஆம் நூற்றாண்டு. இதுவும் பார்வதி தேவி சிலை தான். ஸோ இது பாருங்கள் 11ஆம் நூற்றாண்டு. ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு நூற்றாண்டு அந்த காலத்திலேயே அந்த கேப் நீங்கள் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலையோட வேறுபாடு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நூற்றாண்டுலேயுமே ஒவ்வொரு வேறுபாடோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி மருவி தான் இப்போ இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான விதத்தில் வந்து நமக்கு வந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து சரபோஜி மன்னருடைய சிலை. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வந்து நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் மட்டும்தான் இங்கே வேறு இருந்தோம். ஸோ ஏதோ அவரே நேரில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் அந்த காலத்து இந்த பெயிண்டிங்ஸு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த சிலைகள் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அடுத்து வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா மணிக்கோபுரம் போனோம். மணிக்கோபுரம் வந்து 7 அடுக்கு கொண்ட கோபுரம். இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ மேலே போகிறதுக்கு வந்து அளவு இல்லைங்கிறனால கீழே இருந்தே பார்த்தோம். ஸோ இந்த 7 அடுக்கு இந்த பிரம்மாண்ட கோபுரத்தை நாங்கள் கீழே இருந்து தான் உங்களுக்கு கவர் பண்ணோம். இதில் என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா, உள்ள அந்த படியில் ஏறுற இடத்துல எல்லா இடத்துலையும் சில பேர் வந்து நிறைய பேர் அவங்க பேரெல்லாம் எழுதி வைக்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நம்மளோட வரலாற்று சின்னமாக இருக்குது. ஸோ இதை வந்து பாதுகாக்கிறது நம்ம கடமை. ஸோ இப்படி எழுதிலாம் வச்சு அதை வந்து நம்ம அழிக்கக்கூடாது நம்ம. ஸோ அதான் நம்ம ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா இருந்துச்சு. உள்ள அரண்மனைக்குள்ளே எப்படி போனீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அரண்மனையெல்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். நுழைவாயிலே பயங்கரமாக இருந்திருக்கும்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வால் ராஜாவோட வால் ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்க பயன்படுத்துகிறாங்களா அந்த கரன்சிலாம் அமௌண்ட்லாம் இருக்குல்ல அது அந்த தென் அதுக்கப்புறம் குகைக்குள்ளே போவோம் அந்த அது என்ன சொல்கிறது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அந்த இது சுரங்கப்பாதையில் போகிறோம்னா ஆனால் ஸ்மெல்லு பயங்கரமான ஸ்மெல்லு அதனால போக முடியாமல் போயிட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்கல்ல இந்த வீடியோ? ஓகே, அப்படியே சைனிங் ஆஃப். அடுத்து நம்ம போகிற அடுத்த வீடியோவில் வரும் அது. ஸோ மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் போயிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அந்த தஞ்சாவூர் பழனீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது, போக போக எடுப்போம். ஸோ அடுத்து நாங்கள் எங்கே போனோங்கிறது அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் மணிகண்டன் அண்ட் ஃப்ரம் KTR ஃப்ரம் தமிழ் பர்சனல் vlogs. பை பை.